ஃபர்ஸ்ட்லேருந்தே தெரிஞ்சிச்சு இவங்க எந்த மோட்டிவ்ல கிளாஸ் எடுக்கிறாங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணி தான் நீ கற்றுக்கணும்னு இல்லைடா. ஃபர்ஸ்ட் 1 month மட்டும் ஃபுல் ட்ரைனிங் எடுக்கு. அது ஒன்னே போதும் உங்களுக்கு. மேக்ஸிமம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வேணாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வரைக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அதாவது வேலையை விட்டாலும் எமோஷன் ஹேண்டில் பண்ணுறது தான் ட்ரேடிங்கு. பெரிய லெவல்லாம் ஒன்றும் இல்லை ட்ரைனிங்லாம். பேக் டெஸ்ட் வீடியோ ரொம்ப அட்மைர் பண்ணேன். ட்ரேடிங் வந்து இதுதான் புதுசு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 month ஆச்சு ஜாப் வந்து வெயிட் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணதான் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூவில் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கேட்போம். அந்த கேப்பில் நம்ம ஏதாவது கற்றுக்கணும். அந்த 34 பேட்ச் 4 month கிளாஸில் ஃபர்ஸ்ட்லேருந்தே தெரிஞ்சிச்சு இவங்க எந்த மோட்டிவில் கிளாஸ் எடுக்கிறாங்க, எப்படி கோச் பண்ணுறாங்கன்றது வந்து நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடமைக்கு சொல்கிற விஷயமும் இருக்குது. அதே மாதிரி உண்மையிலே ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணால் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணலாம், அது எமோஷ்னலாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கலாக இருந்தாலும் சரி, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதனால் நான் ஜாயின் பண்ணி கோர்ஸு கிளாஸ் எல்லா கிளாஸுமே அட்டன் பண்ணேன். ஒரே ஒரு கிளாஸ் மட்டும்தான் கொஞ்சம் பர்மிஷன் கேட்டிருந்தேன். மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் டைம்லலாம் எனக்கு வந்தது மேக்ஸிமம் வந்து 10க்கு 6, 7 எல்லாம் கூட வந்திருக்கு. நான் இப்போ ப்ராக்டிஸ் டைமில் எனக்கு சொல்லப்போனால் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. நேம் கார்த்திகேசவன், 38 பேட்ச். இங்கே எல்லாரும் வந்திருக்கீங்க. இவரோட கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பொறுமை இல்லாதவங்க பொறுமை கிடைச்சிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 1 month வரும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மட்டுமே எடுத்திருப்பாங்க. அங்கேயே எங்களுக்கு என்ன, அதாவது ஃபாரெக்ஸ்ல இருந்து எவ்வளோ பொறுமையாக இருக்கணுன்றதை அங்கேயே லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஆல்ரெடி நான் வந்து நம்ம சொந்தக்காரர் தான் மிஸ்டர் மணியை வச்சு நான் அதிகமாக லாஸ் ஆனேன். $1200 ஒரே டைமில் போணுச்சு. அவங்களோட அல்ஃபா ஃபாரெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் அவங்க இதில் தான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். 3 நாள் டெக்னிக்கல் ஃபெயிலியர்னால அவங்க அக்கௌண்ட் ஓப்பனே ஆகலை. அதிலே பார்த்தா என்னோட ப்ராஃபிட் எல்லாமே அது போய் $1200 நான் வச்சுருந்தேன் என்னோட அக்கௌண்ட்டில். இதெல்லாம் யார் நம்புறது எதுவுமே தெரியாது, வெளியிலையும் சொல்லவும் முடியாது. தெரியுமா ஃபாரெக்ஸ் நமக்கு இந்தியாவில் பேண்டட் வாங்க. ஸோ அதனால எதுவுமே சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்தோம். அப்போ தான் இவரோட மெயின் காரணம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மி, டியூரேஷன் கோர்ஸ் அதிகம், 4 months. ஸோ வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். அந்த பேக் டெஸ்ட் வீடியோ ரொம்ப அட்மைர் பண்ணிச்சு. ஸோ அதனால தான் ஜாயின் பண்ணோம். இப்போ வரைக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அதாவது வேலையை விட்டாலும் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றது. இப்போ டெமோ அக்கௌண்ட்ல சும்மா ஒரு $20 போட்டு $68 வச்சு ரியல் அக்கௌண்ட்ல பண்ணேன். வெறும் $20 போட்டு 68 வரைக்கும் பண்ணேன். ஆனால் ஒன்று, அந்த எல்லாமே ப்ராஃபிட்ல வரப்ப ஒரு கொம்பு முளைக்கும். அது நம்ம வைக்கிற டார்கெட் கண்டிப்பா ரீச் ஆகிடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி போனிச்சு. ஒவ்வொரு டைமும் தூங்கி எழுந்திரிச்சா காலைல புதுசு 68. ஸோ அதனால ஸ்டாப் லாஸும் மறக்காதீங்க, ஓவர் கான்ஃபிடென்ட் பண்ணாதீங்க. மற்றபடி இவங்க கிளாஸ் பக்கா. என் பேர் வந்து IMPS. நான் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். இப்போதான் போயிருக்கேன் காலேஜுக்கு. நான் 11th அண்ணனை பார்க்கலான்னு வந்திருந்தேன். அப்போ வந்து சென்னை பிரான்ச்சுக்கு தான் நான் வந்தேன். அசார் அண்ணன் இருந்தார். அவர்கிட்ட நான் சொன்னேன், இதுமாரி கற்றுக்கணும், நான் கிளாஸ் ஜாயின் பண்ண வாங்கினேன். அவர் வந்து நீ ஸ்கூலுக்கு போடான்னு சொல்லி நான் அனுப்பிச்சிட்டாரு. ஸ்கூலுக்கு போட ஆரம்பிச்சோடனே 1 day ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணேன். அண்ணன் வந்து சொல்லி கொடுத்தாரு. 1 day ஒர்க் ஷாப் சொன்னாலே அவர் வந்து என் கிளாஸ் ஜாயின் பண்ணி தான் நீ கற்றுக்கணும்னு இல்லைடா. யூடியூப்லேயே நான் சொன்னதே இல்லை இதுக்கும். நான் வந்து என் கிளாஸ் ஜாயின் பண்ணாதான் நீ இந்த ட்ரேடிங் ஸ்கில் வந்து கற்றுக்கணும்னு இல்லை. என் யூடியூப் சேனலில் பார்த்தாலே நீ ப்ராஃபிட் பண்ணலாம்டா, அதுலேயே நீ கற்றுக்கலாம்டா. எந்த வீடியோவில் சொன்னாலும் என் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு சொன்னதே இல்லை. என்னோட வீடியோஸ் மட்டும் பாருங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு அப்போலேருந்தே 12th முடிகிற வரைக்கும் நான் சைலண்டாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 12th முடிஞ்சோடனே முடிஞ்சோடனே நான் முதல் வேலையை அண்ணன்கிட்ட வந்து ஜாயின் பண்ணேன் கிளாஸ். 1 month முடிஞ்சிச்சு. எனக்கு 2ஆம் தேதி முடிஞ்சது நினைக்கிறேன் கிளாஸ். லாஸ்ட் கிளாஸை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு அது அடிப்படுது, பைக்கில் அடிப்பட்டு தான் அந்த லாஸ்ட் கிளாஸ் தான் வெயிட் பண்ணிட்டேன். ஆனால் உசேன் அண்ணன் ஒருத்தர் இருப்பார், இங்கே இருப்பார். அவர் வந்து அவரோட லாஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஆனால் அண்ணனோட லாஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதான் அண்ணனை பார்க்கறதுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக இங்கேயே வந்தேன். மற்றபடி எனக்கு சொன்னது எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணி தான் இருந்தேன். எனக்கு ஓகேவாக தான் இருக்குது எல்லாமே. 38 பேட்ச்சு ரொம்ப பெரிய லெவல்லாம் ஒன்றும் இல்லை. ட்ரைனிங்லாம் சிம்பிள் தான். நம்ம எப்படி ஃபஸ்ட்டு குழந்தையிலேருந்து எழுந்து நடக்க எது யூஸ் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு கால் தானே, கடைசி வரைக்கும் கால் தான். அது மாதிரி தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரும். ஃபஸ்ட்டு 1 month மட்டும் ஃபுல் ட்ரைனிங் எடுங்க. அது ஒன்றே போதும் உங்களுக்கு.
மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணுறது. ஏன்னா அதுதான் மெயின். மேலும் ஐஎன் லோ கண்டுபிடிக்கிறதே பெரிய தலைவலி தான் மார்க்கெட்டில். அதை கண்டுபிடிச்சாவே கரெக்டான ஏரியாவில் நீங்கள் பையோ செல்லோ எடுத்துட்டு அழகாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு டேடு ஒரே நாளில் ப்ராஃபிட் கிடைக்கும், 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். நீங்கள் எடுக்கிற ஜோனை பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி ஆர்டர் பிளாக் மட்டும் பேஸ் பண்ணி போகாதீங்க தயவு செஞ்சு. ஆர்டர் பிளாக் வேணால் டார்கெட்டாக வச்சுக்கலாம். நீங்கள் ஆர்டர் பிளாக்கை டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா ஆர்டர் பிளாக்ல மேபி 99% மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகுது. ப்ரோ சொன்ன மாதிரி நேற்று கோல்டில் ஆர்டர் பிளாக்லேருந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. செம்ம மூவிங்க நேற்று டவுனு. 2 ஆர்டர் பிளாக் அது ஐயர் 2 ஆர்டர் பிளாக்கு. 2 ஆர்டர் பிளாக்கு செம்ம டவுனு, நியூஸ் டைமு, செம்ம ப்ராஃபிட். அது மாதிரி பார்த்து பண்ணுங்க. என்னோட நேம் அசோக். நாங்கள் ஸ்ரீபெரும்புதூர் தான். பெருசாக இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், 3 months தான். பட் ப்ரோ சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாமே ஸ்ட்ராட்டஜி வைஸ் ஒர்க் ஆகுது. நம்ம கையில் தான் சக்ஸஸ் பண்ணுறோமா ஃபெயிலியர் பண்ணுறோமான்றது. மேக்ஸிமம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டெமோ அக்கௌண்ட்டில் பண்ணுறத முன்னாடியே நம்ம ட்ரேட் பண்ணுறோம். பண்ணிட்டு இப்போ டெமோ அக்கௌண்ட்டில் பண்ணுறதுலாம் வேற, அது சொல்ல வராது. எல்லா அக்கௌண்ட் நம்ம எப்போ கையில் காசு போட்டு பண்ணுறோமோ அப்போ தான் அந்த எமோஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்னோட பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபீலிங் அது. எமோஷன் ஹேண்டில் பண்ணுறது தான் ட்ரேடிங்கு. ஏன்னா ட்ரேடு போட்டு உட்காந்துருப்போம், ஒரு ட்ரேடு மிஸ் பண்ணுவோம், அப்போ ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே நினைப்போம். ஒரு ட்ரேடு ஃபெயில் ஆகிட்டோம்னா ஏன்டா ஃபெயில் ஆகிட்டு நினைப்போம். ஸோ அந்த எமோஷன் ஹேண்டில் பண்ணிட்டாலே ட்ரேடிங்கை மேக்ஸிமம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஓரளவுக்கு ஒரு சைடு இன்கமாவோ இல்லை அதுக்கப்புறம் அவங்களுடைய பொறுத்து மெயின் ஸ்ட்ரீமாகவும் அதை கொண்டு போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே ஸ்ட்ராட்டஜி வைஸ் ஒர்க் ஆகுது. சக்ஸஸ் பண்ணுறதுலாம் நம்ம கையில் தான் இருக்குது. எவ்ரி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் சக்ஸஸ் ஆகும், ப்ராக்டிஸ் பண்ணாதும் அது ப்ரோ சொல்கிற மாதிரி தான். காலேஜ் முடிச்சுட்டு வந்து பாதி பேர் எங்கே போகிறோன்னே தெரியல. அது மாதிரி கிளாஸ் முடிச்சுட்டு பாதி பேர் எங்கே போகணும்னு தெரியாது. சக்ஸஸோ ஃபெயிலியரும் நம்ம கையில் தான்.